2015 22 வரைக்கும் இப்போ சிறு படங்களுக்கு மானியம் அது வழங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷமாக வழங்கல. ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, வேணான்னு சொல்கிறாரு, சல்யூட் அடிக்கிறாரு, யாரும் கேட்க மாட்டாங்க, போங்கன்னு சொல்கிற. அதே போல் ஒரு நாள் இப்போ கூட அந்த ஷாலுக்கு பதிலாக டவல் போடுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு என்னுடைய உரையை முடித்து கொடுக்குறேன். நன்றி. ராஜ்மோகன் சார் நான் நடித்த நான் சில்சர் படத்துடைய படத்தில் நிகழ்ச்சி பண்ணி நினைக்கிறேன் சார், கொரோனாக்கு முன்னாடி. I honestly feel PROs deserve more credit. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு நான் சொல்லும்போது அவருக்கு சிரிக்கிறது. எப்போ வந்தாலும் பொதுக்குள்ள சண்டை பண்ணுவார். நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்டுங்கினாரு, அவர் தலைமையிலேயே கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தா போதும், நாங்களே கட்டிக்கிறோம். இது காலங்காலமாக ஒரு இப்போ இருக்கிற சிஎம்முக்கும் நம்ம சினிமா அமைச்சர் ஒரு பேராக இருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன், கண்டிப்பாக அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை, 2015 22 வரைக்கும் இப்போ சிறு படங்களுக்கு மானியம் அது வழங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷமாக வழங்கல. நாங்கள் கோரிக்கையாக கொடுத்துருக்கோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்னு சொல்லி ஒரு பணிவான வேண்டுகோளை கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பிஆர்ஓ அப்படின்றவங்க ஒரு படத்தோட கடைசி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பங்கு உங்களோடது. ஒவ்வொரு திரைப்படமும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் கொடுக்குற உழைப்பு ரொம்ப அற்புதமானது. அதனால் இந்த சங்கத்தோட தேர்தல், இந்த விழாவில் கலந்துக்கிறதுல ஒரு எழுத்தாளர் சங்கத்தோட உறுப்பினராக, தலைவராக, இல்லை நான் ஒரு தனிப்பட்ட இயக்குனராக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இதிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தம்பி யுவராஜோட தலைமையில் இருக்கிற டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்குள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் எப்பவும் நிலைத்து நிற்கட்டும். சங்கத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அடுத்த லெவலுக்கு சங்கத்தை கொண்டு போங்க, இது என்னோட வேண்டுகோள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு மத்தியில் அமர்ந்து ரொம்ப மென்மையாக எல்லாரோடையும் நல்ல சிரிப்போட அன்போட உட்கார்ந்து அத்தனை பேர்த்துக்கும் தோழமையோடு பழகிக்கிட்டு இருக்க அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுகோள். ஸோ நாங்கள் எழுத்தாளர் சங்கத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். எங்களோட குழு எங்களோட பொறுப்பை ஏற்று ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் சுயநலமாக இங்கே கேட்காம உங்கள்கிட்ட நேரடியாக கேட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே பொதுவாக கேட்க வேண்டியது என்னென்னா, திரைத்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தனியாக வீட்டுக்கு போய் உட்காந்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கிக்கிட்டு இருப்போம். ஒரு திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1000 தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு படத்தை எடுத்த இயக்குனர் அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள். அதாவது ஆக்சுவலி சிவா சார் சொன்னது கரெக்ட். என்னென்னா, இந்த 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 இண்டஸ்ட்ரியை புரிந்து கொண்ட ஒருத்தர் எங்களுக்கு அமைச்சராக கிடைச்சது, அதை முதல்வர் கொடுத்ததுக்கு உண்மையிலே பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் சல்யூட். ஏன்னா அவங்க தான் இதை தீர்க்க முடியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சிகளில் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை வச்சுருக்கோம். சிலது நிறைவேற்றிருக்காங்க, நிறையாது நிறைவேற்ற முடியலை. ஏன்னா அதுக்கு அவங்க பக்குவமாக உட்காந்து பேசலை. இங்கே நீங்கள் எங்களுக்கு ஒரு குழு உருவாக்கி என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம். இங்கே ஒரே நிமிஷம், இங்கே எல்லாரும் பிழைக்கணும். படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே நாங்கள் வரி கட்டிடுறோம். ஆர்டிஸ்ட்லேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து எல்லாத்துக்கும் வரியை கொடுத்துட்றோம். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே தடுமாறும் பொழுது வரி அரசாங்கத்திற்கு போயிடுது. ஆனால் அதை எடுத்த தயாரிப்பாளரோ எடுத்த இயக்குனரோ தேங்கி நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கை யார் கொடுக்கறது? அப்படின்றப்போ இங்கே பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் வாழ உரிமை இருக்குது. அப்போ அந்த வாழ உரிமையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு தான் அரசாங்கத்திட்ட நாங்கள் எங்களோட வரியை செலுத்தி ஒரு சல்யூட் அடிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அப்படின்னா எல்லாரும் பிழைப்பதற்கான வழியை அரசு உருவாக்குவதற்கு நீங்கள் திரைத்துறைக்கு ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலம் ஒரு 10 நாள் 15 நாள் எங்களோட டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் அதை சரி பண்ணலாம். இங்கே எப்படி எல்லாரும், சார் சொன்னார்ல, இப்போ ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, வேணான்னு சொல்கிறாரு, சல்யூட் அடிக்கிறாரு, யாரும் கேட்க மாட்டாங்க, போங்கன்னு சொல்கிறார். அதே போல் ஒரு நாள் இங்கே திரைத்துறையில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் பிழைக்கிறாங்க, எல்லாரும் படம் ஓடுது, எல்லா இயக்குனரும் நல்லா இருக்காங்க, எல்லா தயாரிப்பாளரும் வீடு இருக்குது அப்படின்ற நிலைமை வரணும்னா அது இந்த காலகட்டத்தில் நடந்தால் தான். இந்த காலகட்டம் தான் அதுக்கு சரியான காலம். ஏன்னா எங்கள் எல்லாரோட விஷயத்தையும் உற்று நோக்கிற, தெரிஞ்ச, ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ அவர் மூலமாக தான் எங்களுக்கு இதில் விடிவு காலம் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சாதாரண இயக்குனராக நான் அதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இதுக்கு என்ன
நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதில் முதல்ல கூப்பிடுற ஆள் என் பேராக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்க. நாங்கள் எவ்வளோதான் உருட்டி புரண்டு படம் எடுத்தாலும் அது மக்களுக்கு கொண்டு போகிறது நீங்கள் தான். உங்கள் எல்லாத்தையும் ஒரே ரூமில் பார்த்து ஒரு நன்றி சொல்லலாம் தான் எனக்கு தோணுச்சு. என்னோடய வாழ்த்துக்கள் யுவராஜுக்கும் எல்லா வின்னர்ஸ்க்கும். நான் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் ஒரு படம் நிறைய பேர்த்தோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வந்த டைம்லேருந்து ஒரு படத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு போடணும்னு ட்ரை பண்ணி அந்த ப்ரெஷர் எல்லா ஃபோன் கால்ஸையும் எடுத்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். நிறைய க்ரியேட்டிவிட்டியும் நிறையா வரும். போர் தொழிலில் போய் யுவராஜ் என்ன பண்ணாருன்னு நான் பார்த்தேன். வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இது போகணுன்னாரு, அதே தான் நடந்தது. ஸோ பல க்ரியேட்டிவிட்டி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். நான் இப்போ கூட இந்த ஷாலுக்கு பதிலாக டவல் போடுறது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சார் சொன்னார் அட்லீஸ்ட் இதில் ஏதாவது யூஸ் இருக்கும், ஷால்னால ஒன்றும் நடக்காது அப்படின்னு உதயகுமார் சார் சொன்னார். அதே மாதிரி அவுட் ஆஃப் த வேர்ல்டாக ஒருத்தர் பண்ணார். ஆர்எஸ் கார்த்திகேயன் சார் வந்து 3 துண்டோட வந்தார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தான் சார்ந்தது இந்த க்ரியேட்டிவிட்டி. வருங்காலத்தில் நிறைய படங்கள் நம்ம ஒர்க் பண்ணலாம். உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஒற்றுமையாக இருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அமைச்சர் உட்பட இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பதோடு சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ரவிமரி ஐவன் தான், ரவிமரி ஐவன் தான் சொல்ல வச்ச பெருமை இந்த பத்திரிகை தொடர்பாளருக்கு சாரும். அவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல்ல நடிக்க வராரு. என் பையனை அறிமுகப்படுத்த போறேன், இந்த நியூஸை பத்திரிகை கொடுத்துருங்கன்னு உங்கள்ட்ட தான் எஸ் சுந்தர் சார் ஃபர்ஸ்ட் ஒப்படைச்சிருப்பாரு. உங்க கைராசி இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்காரு. நேற்று வந்து நைட்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் நான் எப்பயுமே சாப்பிடுவேன், ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நண்பரோட போய். அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிறத 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். அவர் சொன்னார், என்னண்ணே தாவேக்கால் இணைஞ்சிட்டீங்களாமே அப்படின்னு. அரசியல் பேச நினைக்காதீங்க, ஒரு ஈமெயிலுக்காக சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு தான் நான் இணைஞ்சதாக தெரியும். நான் விஜய் சார் நானும் 30 வருஷம் நண்பர்கள். குஷி படத்தில் நான் அசோசியேட் இருக்கும்போது அப்படின்னு. அப்படியாண்ணே நானும் இணைஞ்சிட்டேன் அப்படின்னாரு. இல்லை இணைன்னு இணைஞ்சிங்களா? இல்லைண்ணே, கடந்த ஆட்சியில் கவுன்சிலருக்கு 500 ரூபாய், போலீஸுக்கு 500 ரூபாய், டெய்லி 1000 ரூபாய் கொடுத்து மாதம் 30,000 ரூபாய் கப்பம் கட்டிட்டு இருந்தேன். என்னைக்கு விஜய் சார் ஆட்சிக்கு வந்தாரோ இன்ன வரைக்கும் மாதம் எனக்கு 30,000 மிச்சம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாரு. அவ்வளவு சிறப்பா இந்த ஆட்சி போகுது. சிவா சார் சொன்னாங்க, இந்த போலீஸ்ல எங்கேயுமே பெர்மிஷன் பிரச்சனை இல்லை, யாரும் வந்து காசு கேட்கறது இல்லை, எந்த தொல்லையும் இல்லைங்கன்னாரு. இதை நடிகனா நான் ஒரு 3 படத்துல பார்த்துட்டேன், நானே சாட்சி. இப்படி ஒரு அற்புதமான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆனால் சினிமாவிலிருந்து போன ஒரு முதலமைச்சர், சினிமாவிலிருந்து போற எங்களுடைய துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் வந்து நான் நடிச்ச நான் சிரித்தால் படத்துடைய படத்துல நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி நினைக்கிறேன் சார். கொரோனாவுக்கு முன்னாடி நான் அன்னைக்கு ஒரு ஸ்பீச்சை கேட்கும் போது உண்மையிலே இவர் ஒரு நல்ல ஸ்பீச்சராக இருக்காரு, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, இப்படி சினிமாவிலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனால் காலம் உங்களை சரியான இடத்துல சேர்த்து இன்னைக்கு அமைச்சராகிருக்கு சார். காலத்திற்கும் இயற்கைக்கும் ரொம்ப நன்றி சார். எங்களுடைய கோரிக்கை ஒண்ணு தான் சார். வருடம் விருதுல வந்து 7 வருடம் 8 வருடம் சேர்த்து கொடுக்கப்படுது. சிறந்த நடிகர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறந்த இயக்குநர்கள் இப்படின்னு எப்பயுமே 8 வருஷம் 5 வருஷம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. சம்டைம் அந்த அவார்டு வாங்குறவங்க நோம்பு இல்லாம கூட போயிடுறாங்க சார். இப்ப நீ எனக்கா எங்களுக்காக ஒண்ணு பண்ணணும். வருடம் அந்த வருடம் முடிஞ்சு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசத்துக்குள்ள அடுத்த வருடத்துக்கான அவார்டை உடனே அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு குழு அமைத்து வருஷம் உடனே கிடைக்கணுங்கிற மாதிரி பண்ணணும் சார். ஏன்னா அப்பொழுதுதான் அந்த படத்துக்கான மரியாதை, அந்த நடிகனுக்கான மரியாதை, அந்த தொழில்நுட்ப மரியாதை கிடைக்கும். நான் விரும்புறேன். 5 வருஷம் இந்த படத்தை நீங்க பண்ணீங்களா, வாழ்த்துக்கள் பாஸ் சொல்லும்போது அந்த கிக்கே குறைஞ்சிருது. ஸோ விருதுகளை மட்டும் அப்பப்போ வழங்கணும். எழுத்தாளர் சங்கமா என்னுடைய கோரிக்கையில வந்து என்னன்னா, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னாரு. அவங்க கொடுப்பாங்க. தமிழ் துறைகளுக்கு உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க யாரும், இந்த பீரியட்ல தமிழ் திரையுலகம் வந்து தப்பிக்கிறாங்க, வேற எந்த பீரியட்லயுமே தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளிடம் இருந்தவர், நம்மளுடைய நட்பாக இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இந்த துறையை காப்பாத்துறீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை துறையும் நீங்க காப்பாற்றுதான் அர்த்தம் சார். எனவே தமிழ் துறையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் தீர்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பார்த்தேன். அதாவது வந்து இந்த சங்கத்துலதான், பிஆர்ஓ சங்கத்துலதான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் வருத்தப்போய் விட வேண்டியதில்லை. 90 பேருக்கு பதவியேற்பு விழா, 90 பேருக்கு பதவியேற்பு விழா. உண்மையிலே உங்களுடைய பரந்த மனசை அதை காட்டுது. ஒருவர் கூட புண்படக்கூடாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு பிஆர் வந்து மௌன ரவி என்ன, அவரை கூட்டு வந்து அவரை ஹானர் பண்ணது, பொதுக்குழு உறுப்பினராக்குனது,
அமைச்சர் வந்து கீழே இறங்கி போய் அவரை வந்து நான் வரேன்னு சொல்லி போட்டோ எடுத்தது, இதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்வுலாம் பல வருஷம் நடக்காம இருந்துச்சு, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் எலெக்ஷன்ல வெற்றி பெற்ற அற்புதமான தலைவர் யுவராஜ், யங்ஸ்டர், எல்லாம் யங்ஸ்டர்ஸே ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் விஜய் முரளி நவ மாதிரி, பொருளாளர் வி.கே. சுந்தர் மற்றும் இந்த அணியினர் புவனேந்திரன், சதீஷ்குமார், பாலசுப்ரமணியம், எம்பேரில் ஒருத்தர் ஆர்.வி. உதயகுமார், கிளாமர் சத்யா, மதுரை செல்வம், மதிவொலிக்குமார், நிகில் முருகன், ராமானுஜம், நிதிஷ் ஸ்ரீராம், சதீஸ்வரன், பரணி, அப்புறம் மறைச்சிட்டாங்க, அதனால் தெரியல, ஆகிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். இதில் என்னென்னா, இந்த சங்கத்தை முதல்ல உருவாக்குனது யார்? டைமண்ட் பாபுவோட அப்பா இல்லையா? அதுக்காகவே ஒரு கௌரவ தலைவராக டைமண்ட் பாபு அவர்களையும் அப்புறம் சுரேஷ் சந்திரா அவர்களையும் நீங்கள் போட்டது வந்து ரொம்ப மிக சிறப்பான விஷயம். ஏன்னா எல்லாரையும் இணைத்து எல்லாரையும் அணைத்து செல்வதுதான் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அழகு. அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ரவி மரியா சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா மெம்பர்களுக்கும் இன்னைக்கு விருது கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து கௌரவிச்சிருக்கீங்கன்றது ரொம்ப சிறப்பு. இப்படி தான் இருக்கணும் சங்கம்னா, எந்த போட்டியும் பொறாமையும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு எடுத்த ஒரு திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உழைக்கிற உங்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துகள், நன்றி. ஏன்னா திரையுலகம் உள்ளவரை உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி கடைசி வரையிலும் சில கம்பெனி காசே கொடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் நீங்கள் வெளியவே சொல்ல மாட்டீங்க. வெளியே சொன்னால் கேவலமாயிடும் அப்படின்னு அடுத்தவனுக்கு வர்றதையும் கெடுத்து விட்டுறக்கூடாதுன்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. வரம்பூரமெல்லாம் திட்டுவான், எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கொடுக்காம விட்டதில்லை, எங்கள் கம்பெனிலாம் கொடுக்காம. பட் இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்னும் மென்மேலும், இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து ஒரு வாரம் ஓடுற படம் 2 நாள் ஓடுற படமாக குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல நாள் ஓடக்கூடிய திரைப்படங்களாக மாற்றுவது எப்படி என்பதை நீங்கள் முனைப்போடு செயல்படணும். எல்லாருக்கும் வணக்கம். ஆனரபிள் மினிஸ்டர் ராஜ்மோகன் ஐயா வணக்கம். தம்பி சொன்ன மாதிரி ஐம் ரியலி வெரி ஹாப்பி டு பி ஹியர் டுடே. அண்ட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பட்டுச்சு. when யுவராஜ் சார் இந்த மாதிரி ஒரு இவெண்ட் இருக்குன்னா நான் அந்த இவெண்ட்டுக்கு வரணும் அண்ட் இந்த விஷயத்தை நான் மேடையில் சொல்லணும்னு எனக்கு பட்டுச்சு. நம்ம ப்ரொடியூசர்ஸா, ஃபில்ம் மேக்கர்ஸா, டைரக்டர்ஸா, பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் நிறைய படத்துக்கெலாம் நம்ம நிறைய பண்ணும்போது ஆக்டர்ஸ் பற்றி நிறைய பேசுவோம், சீஃப் டெக்னீஷியன்ஸ் பற்றி நிறைய பேசுவோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபிலிம் பற்றி நிறைய பேசுவோம். பட் நம்ம பிஆர்ஓஸ் பண்ணுற ஒர்க்கை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோம். ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் பிஆர்ஓஸ் டிசர்வ் மோர் கிரெடிட். அண்ட் இது எல்லா ஈவெண்ட்லேயும் அந்த கிரெடிட்ன்றது தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் அது பிஆர்ஓஸ் அது பேக் போன் ஆஃப் அ ஃபில்ம். இங்கே நிறைய சீனியர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு படத்தை நாங்கள் நல்ல படம் எடுக்கிறது தான் எங்கள் பொறுப்பு, பட் அது மக்களுக்கு கொண்டு போய் சரியாக சேர்க்குற வேலை பிஆர்ஓஸ்து. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி எஃபர்ட். அண்ட் நீங்கள் வந்து படத்தோட பூஜையிலேருந்து ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்லேருந்து ரிலீஸ் அண்ட் போஸ்ட் ரிலீஸ் வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரோட பயணம் ஒரு படத்தில் என்னவோ அதே பயணத்தில் நீங்களாம் as a பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ we all owe you a big thank you. அண்ட் ரியாஸ் சார், உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாமல் என்னால் இறங்க முடியாது ஸ்டேஜில் இருந்து. 30+ இயர்ஸ் இருக்குமா சார் நம்ம ஃபேமிலி அசோசியேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் நீங்களாம் எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி. அண்ட் யுவராஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு வித் லவ் படத்துலேருந்து தான் யுவராஜ் பழக்கம். அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் I feel your most best trait, Yuvraj, is your positive energy and your smile. So keep that smile, be the same. And again, இங்கே வந்து இந்த இவெண்ட்ல கலந்துக்கிட்டதில் I'm very happy and thank you very much. தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் சங்கத்தின் பதவி விழாவுக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை நான் சொல்லும்போது அவருக்கும் சிரிப்பு இருக்கு, எனக்கு நான் இது போல தான் வந்து நம்ம சிஎம்ஐ பார்க்கும்போது சொன்னேன்,
சார் கனவு மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அண்ணா எனக்கு கூட கனவு மாதிரி தான் இருக்குது, என்னால் நம்ப முடியலண்ணே. அவர்கிட்ட தான் நான் ஆயிட்டேன்னு கீழே இருக்கிற யாருக்கும் நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்னாரு. உண்மையிலே இது ஒரு கனவு தான். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியுள்ள அமைச்சர் அவர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்தவர் ஒரு புது ஃபார்முலா நான் கற்றுக்கிட்டேன். எலெக்ஷனை எப்படி நடத்தணும்னு கற்றுக்கிட்டேன். இருக்கிற மெம்பர் எல்லாரையும் மேடையை இறக்கி விட்டுட்டா யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்கிற உண்மையும் கற்றுக்கிட்டேன். அடுத்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையில் பத்திரிகை தொடர்பாளரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நண்பர்கள் போல தான் படுவோம். டைமண்ட் பாபுலேருந்து, சிங்காரவேலேருந்து, மௌனரவிலேருந்து, ரியாஸ்லேருந்து நிறைய பேர் வந்து 40 வருஷம் 50 வருஷம் ஆனால் கூட அவங்க பேரோட அவங்க நட்போடு இருக்கிற மாதிரி தான், ஒரு சகோதரர் மாதிரி தான் நாங்கள் வந்து உங்களோட பழகியிருக்கோம். அதனால் வந்து வந்தவொடனே யுவராஜ் கேட்டேன், யுவராஜ் எப்போ முடியும்னு. அண்ணா நீங்கள் வந்துட்டீங்க, வர்றது தான் உங்கள் கடமை, அனுப்புறது எங்களோட கடமை, எப்போ அனுப்புகிறோமோ அப்போ நீங்கள் போகலான்னாரு. நான் சொன்னேன் 8 மணிக்கு ஆரம்பித்தாலும் இருக்கணும், 9 மணிக்கு ஆரம்பித்தாலும் இருக்கணும், இல்லைன்னா நான் பத்திரிகை இல்லாமல் போயிடுவோம்பான்னு சொன்னேன். அந்த வகையில் வந்து ஒரு நெருக்கமான உறவோடு இருக்கிற உங்கள் சங்கம் மிக சிறப்பான ஒரு நல்ல நிலை அடையணும். இப்போ நாங்கள் உங்ககிட்ட கேட்குறதுலாம் வந்து ஒரு பெரிய இதில் நான் ஐயா சார் கூட சொன்னேன், சிஎம் சார் கூட, சார் என்ன ஒன்றும் வேணாம் சார், வந்து ஊழலற்ற ஒரு அரசு, லஞ்சமற்ற நிர்வாகம், பாதுகாப்பான சமுதாயம், இதை கொடுங்க. என் பொண்ணு வந்து வெளியே போகிற 12 மணிக்கு வெளியே போகிறா, 10 மணிக்கு வெளியே போகிறா, 6 மணிக்கு வெளியே போகிறா, என் குழந்தை வந்து 3 வயசு குழந்தை வெளியே போகுது. இதெல்லாம் பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிற ஒரு சமுதாயம். இன்னைக்கு வந்து உண்மையிலே கனவு மாதிரி இருக்குது. இந்த லஞ்சங்கிறது வந்து வாங்குறவங்களாம் கொஞ்சம் பயந்து இருக்காங்க. அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். அதுதான் இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த கனவு மெய்ப்பட்டுச்சுன்னா வேறு ஒன்றுமே வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்க வேண்டாம், சிலிண்டர் கேஸ் கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். எங்ககிட்ட இருந்து லட்சக்கணக்கில் நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு எங்களுக்கு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்க நிலை இல்லாமல் எங்களையே நாங்கள் காப்பாற்றி கொடுத்த திறமை இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லாதது தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. என்னன்னா எங்களுக்கு முறைப்படியான ஒரு அரசாங்கம் இருந்தால் போதும், அதை கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்திருக்கு. அதுதான் வந்து ஒரு புதிய கனவு. தமிழ்நாட்டை வந்து ஒரு யுவராஜாவும் தென்னிந்திய பத்திரிகை தொடர்பாளருக்கு ஒரு யுவராஜாவும் வந்திருக்காங்க தான் நல்ல நேரமாக நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் நல்ல நேரம், இந்த சங்கத்துக்கும் நல்ல நேரம். அதை பொறுத்த வரையில் எங்களுக்கு ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் திரைப்படத்துறையை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஒரு அரசு கீழே, ஒரு அரசு ஐஏஎஸ் அதிகாரி கீழே இந்த துறையும் போது இங்கே தலைக்கு பெருதணும்னு இருக்கும். அது வல்லாலாம் வந்து ஒரு சிண்டிகேட் பண்ணிக்கிட்டு சின்ன ஆட்களை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லா துறையிலும் வந்து ஒரு ஃபிஷர்மேனில் வச்சுங்க, நீங்கள் கட்டுமரத்தில் போகிறவங்க ஒரு வரைக்கும் இருக்கலாம், கட்டுமரத்தில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலாம், பெரும் கப்பலில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலான்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து சைக்கிளில் போகிறவனுக்கு ஒரு பாத்து இருக்குது, காரில் போகிறவனுக்கு பாத்து இருக்குது, பஸ்ஸில் போகிற பெரும் பாத்து இருக்குது. ஆனால் திரைப்படத்துறையில் சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லாமல் பெரிய திரைப்படங்கள் மொத்தத்தையும் கபலை இருக்க பண்ணுங்க சூழ்நிலை. பெரிய திரைப்படங்கள் வரணும், ஆனால் சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாதான் தமிழ் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு எந்த படங்கள் வளரும்னா தமிழ் திரைப்படங்கள், சின்ன திரைப்படங்கள் மட்டும்தான் வளரும். அந்த திரைப்படங்களை காப்பாற்றினீங்கன்னா தமிழ்நாட்டோட கலாச்சாரம் உலக அளவில் பரப்பப்படும். தமிழ்நாடும் நல்லா இருக்கும், தமிழரும் நல்லா இருப்பாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் நல்லா இருப்பாங்க. ஒரு 250 படம் வெளியாகின்ற காலகட்டத்தில் 220 படங்கள் சிறு திரைப்படங்கள் தான் வெளியாகுது. அதை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சியில் அரசு வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் எங்களோட இருந்திருக்கீங்க, எங்களோட சின்ன திரைப்படத்திலேருந்து எல்லா படங்களும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தலைவரும் சிஎம்மும் அதை பார்த்துருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இந்த கோரிக்கை நான் வந்து யாருக்காகவும் இல்லாமல் எங்கள் அனைவருக்குமான நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பாங்க, டெக்னீஷியன் நல்லா இருப்பாங்க, லேபர்ஸ் நல்லா இருப்பாங்க, அதில் வர எக்ஸிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து இன்றைக்கி வர பத்திரிகை தொடர்பாளர் வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். உண்மையாகவே இந்த ஆட்சி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் எங்கள் நண்பருங்கிறதால உங்களை எல்லா வகையிலும் பயன்படுத்திட்டாங்க. 90 பேருக்கு மாலை போடுற அளவுக்கு கூட நீங்கள் இருந்து கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் போட்டீங்க. அந்த உங்கள் நல்ல உள்ளத்துக்கு நன்றி. உங்களிடம் வந்து நாங்கள் எதையும் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை. எங்ககிட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த அரசுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுலேருந்து கொடுக்க வேண்டிய நியாயமான பங்கு எங்களுக்கு கொடுங்க. ஒரு தவறான ஒரு இமேஜ் வந்து இங்கே பரவிட்டு இருக்கு. சினிமாக்காரன் கொடுத்துட்டாங்க, நாங்கள் எங்களை ஒன்றும் இல்லை, மேடையில் உட்கார வச்சு லெஃப்டில் கமலஹாசன் ரைட்டில் ரஜினிகாந்த் உட்காந்து நீங்கள் பண்ணி விழா நடத்துறது தவிர வேற எங்களுக்கு அதன் மூலம் எங்களுக்கு என்ன வருமானம் தான் ஒரு நாள் வந்து நாங்கள் விழா நடத்தணும். அதை பார்த்து ஜனங்க வந்து எங்களுக்கு ஏதோ வாரி கொடுத்துட்டாங்கிற ஒரு இமேஜை தான் கிரியேட் பண்ணியிருக்க தவிர எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்
திரைப்பட தொழிலாளர்கள் நான் சொல்கிறேன், திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஒரு 100 ஏக்கர் இடம் கொடுத்துருக்காங்க. நிச்சயம் அதைத்தான் இந்த 50 வருடத்தில் திரைப்பட தொழிலாளர் கிடைத்த ஒரு லாபம். அதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் நீங்களே சொன்னீங்க, ஒரு நாள் பெப்சிக்கு நாங்களே வரோம் சார் உட்காந்து. நிச்சயமாக நீங்கள் எப்போ இல்லை நாங்கள் வரோம். இன்னும் ஏன்னா உங்கள் வேலை பொழுது பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒர்க் இருக்காது. பள்ளிக்கல்வித்துறைன்னா நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நேரத்தில் சொல்ல முடியாது. உங்கள் வெளியே ஆரம்பித்து வெளிகேட்டு வரைக்கும் ஆள் இருக்காங்க. உங்களால் நிச்சயமாக வர முடியாது. நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வர முடியாது. அதனால் ஒரு மணி நேரத்தை எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஒரு முன்னாடி சொன்னீங்க, இப்போ தம்பி இருக்கார் ஜெகதீசன் சொல்றீங்களா? ஏன்னா ஜெகதீஷ் இருக்கிற வரைக்கும் உண்மையில இல்லை. ஜெகதீஷ் மிகச்சிறந்த அறிவாளி. அந்த அறிவாளிக்கு தலைவனா இருக்கிறோம். நீங்க மிகப்பெரிய அறிவாளியா இருக்கணும். ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம். ஜெகதீஷை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நீலவேணி குதிரையை ராஜா ஜெயசிங்கால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜெகதீஷனோட திறமையான ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவனோட அறிவு ஆமாம். ஜெகதீசன் இயக்குனர், செயற்குழு உறுப்பினர், அதை விட இன்னையோட சிஎம்மோட 10 வருடத்துக்கு மேலாக தொடர்ந்து பயணித்தவர். அதனால எல்லாரை விட மிக நெருக்கமானவர் அவர். அதனால அவரும் அங்க உங்ககிட்டயும் பழக்கமானவர், சிஎம்முக்கும் நெருக்கமானவர். தம்பி நீயும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு இப்ப உங்ககிட்ட நாங்க எங்களுக்கு கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கு மொத்த சினிமா துறையும் விட்டுருங்கிறாவ. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிறது எனக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னொரு சந்தர்ப்பம் இது மாதிரி எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறதால இதை சகோதரர் ராஜ்மோகனுக்கு எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழ் திரைப்படத்துறையை சீராக்கி அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அந்த கடமையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா காலம் உள்ள வரை உங்களை தமிழ் திரைப்படம் மறக்காது, நாங்களும் மறக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.